ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நிறைய படங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரியான படங்களில் நம்பர் 1 படமாக இந்த படம் தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ மெசேஜ் இருக்கும் இந்த படத்தில். உண்மைக்குமே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒர்த்தான படம். அதனால இந்த படத்தோடைய ஒன்லைனர் பார்க்காம ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் முன்னாடி போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். I also put an advanced Fourier system on the main hallway chalkboard. This is correct. Who did this? No way. So without further ado, come forward, silent rogue, and receive thy prize. However, my colleagues and I have conferred, and there is a problem on the board right now that took us more than 2 years to prove. What do you do? Sorry. Oh my god. Looks right. ஸோ படத்தோடைய பேர் மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன். பேர் என்னன்னா குட் வில் ஹண்டிங். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ள வரலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான் இல்லையா? ஸோ வீடு ஃபுல்லாக புக்காக சதுரி கிடக்கல. ஸோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேர் வந்து வில். ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும்னா, நம்ம ஹீரோ ரொம்பவே ஆட்டிடியூடாக இருப்பான். அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சோகத்தை மறைச்சி வச்சுட்டு அதை வெளிக்காட்ட பயந்து எப்போதுமே அவனை கோபமாக காமிச்சிக்கிறதுன்ற மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச பையன் தான் நம்ம ஹீரோ. இப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு வேலைன்னு பெருசா எதுவுமே கிடையாது. கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அரட்டை அடிப்பான். இப்போ ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கூப்பிட வர, ஸோ நம்ம ஹீரோவா அவனுடைய கார்ல ஏறி ஜாலியா அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை காமிக்கிறாங்க. அதான் MIT காமிக்கிறாங்க. இங்க தான் பெரிய பெரிய ஜீனியஸும் படிச்சாங்க. நல்ல அறிவாளிகளுக்கு மட்டும்தான் இங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். இப்படி இருக்க அந்த MIT-க்குள்ள இருக்கிற ஒரு ஃபேமஸான ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. இவர் வந்து மேத்தமெட்டிக்ல நோபல் பிரைஸ் வின்னர்னா பார்த்துக்கோங்க. பேர் வந்து ஜெரால்ட். அவர் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ரீசெண்டா நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் மேக்ஸ் ப்ராப்ளத்தை இங்க வெளியில இருக்கிற போர்டில் வந்து நாங்கள் எழுதி போட்டிருக்கிறோம். யாரெல்லாம் அதை சால்வ் பண்றாங்களோ அவங்களுடைய நேம் இருக்குல்ல, அது இந்த MIT-உடைய நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல நாங்க பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நான் எழுதி போட்டிருக்கிற மேக்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை கண்டிப்பா நீங்க முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னும் சொல்ல போனா இந்த செமஸ்டருக்குள்ள நீங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நீங்க இதுல வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா உங்களுடைய ஃபேஸும் பேரும் நியூஸ் பேப்பர்ல வரப்போகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலா இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அதே யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனை காமிக்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஹீரோ தான். ஸோ இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது, சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையை தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வெளியில் இருக்கிற போர்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்குற ஆர்வம் வந்து அந்த போர்டை வந்து பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு மேக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அதில் ஜீனியஸும் கூட. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதை அப்படியே மக்க படிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனே அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொன்ன ரிவார்டு பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுக்கு மேக்ஸ்னா உயிர்ன்றதுனால தான் இந்த கஷ்டமான ப்ராப்ளமை வீட்டில் வந்து எழுதி பார்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை சால்வும் பண்ணிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ மேக்ஸில் புளியாச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா, அந்த போர்டில் வந்து அந்த சால்வ் பண்ண சம்மை வந்து அப்படியே எழுதி போடுறான். எழுதி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொஃபஸர் கிட்ட வந்து, என்ன சார் ரொம்பவே கஷ்டமான இதுன்னு சொன்னீங்க, யாரோ ஒருத்தன் சால்வ் பண்ணிட்டான் போல அப்படின்னதும் அவரே ஷாக் ஆகிட்டுறாரு. என்னது சால்வ் பண்ணிட்டாங்களா, வாய்ப்பே இல்லையே, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பல நாள் எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த போர்டு கிட்ட வந்து பார்த்தா உண்மைக்குமே அதை யாரோ சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ தானே, ஆனால் அது இவருக்கு தெரியல. மிரண்டு போய்ட்றாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்களா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால அமைதியாக இருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த சீன் நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவன் பாட்டுக்கு ஜாலியாக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து இந்த பேஸ்பால் மேட்ச்
வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையனை ஒரு பொண்ணு கூட பார்க்குறான். ஸோ இந்த பையன் வந்து சின்ன வயசில் நம்ம ஹீரோவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான் போல. இவனை பார்த்ததுமே இப்போ நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனால் இதை பற்றி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்புறமா மேட்ச்லாம் முடிச்சுட்டு காரில் அங்கேருந்து கிளம்பும்போது மறுபடியும் அந்த பையனை பார்க்குறான். ஸோ இந்த வாட்டி நம்ம ஹீரோ அமைதியாக இருக்க போகிறதில்ல. அதனால வேகமாக கார்லேருந்து இறங்கி அந்த பையனை கூப்பிடுறான். அந்த பையனும் யாரா நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா, என்ன தெரியலையா, சின்ன வயசில் என்ன எப்படி அடி அடின்னு அடித்தேன், அதுக்கு பதில் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மூஞ்சிலெல்லாம் பயங்கரமாக குத்தி கொடூரமாக அட்டாக் பண்ணுறான். பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கு. உடனே கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட. ஆனால் போலீஸையுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். சும்மா விடுவாங்களா, பிடிச்சி டைட்டாக கட்டி வச்சிட்றாங்க. பிடிச்சி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. கட் பண்ணால் இப்போ யூனிவர்சிட்டியை காமிச்சா அங்கே அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து இன்னுமே ஷாக்கிங்கில் தான் இருப்பார். அதனால அவருடைய அடுத்த கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் கொடுத்த கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, அப்படி சால்வ் பண்ணவங்க அவங்களுடைய பரிசை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் உண்மைக்குமே ஜீனியஸ் தான், யார் அது முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட. ஆனால் யாருமே முன்னாடி வர்ற மாதிரி இல்லை. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி மட்டும் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே அந்த மேக்ஸை பற்றி தெரியாது இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. ஓ, நீங்கள் முன்னாடி வர பயப்படுறீங்களா, என்கிட்டயே நீங்கள் விளையாடுறீங்களா, சரி ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு மேக்ஸ் ப்ராப்ளமை அந்த போர்டில் எழுதி போடுறேன். அது ஒன்றும் இப்போ நீங்கள் எழுதின மாதிரி ஈஸியாலாம் இருக்காது, ரொம்பவே கஷ்டமானது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமை நான் எழுதி போடுறேன், அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டாலுமே நான் தரேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிட்டுறாரு. அதே சமயத்தில் இந்த சைன் நம்ம ஹீரோ காமிச்சா அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பெயிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் வந்து அடுத்த வாரத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போக அவனுடைய ஃப்ரெண்டு தான் வந்து மறுபடியும் பிக்கப் பண்ண வந்திருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ ஜெயிலில் இருந்து வந்துட்டான் இல்லையா, அதனால மறுபடியும் அந்த காலேஜுக்கு வேலைக்கு வரான். அப்படி வேலைக்கு வரும்போது இந்த ப்ராப்ளத்தையும் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு வந்து இது பிடிச்சி போச்சு. உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டுக்கு சாக் பீஸ் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். இதை அந்த வழியாக போனால் அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்க்குறாரு, யாரோ போர்டில் வந்து எழுதிட்டு இருக்காங்களே, அது கஷ்டமான சம்மாச்சு, யார் அது அப்படின்ட்டு, தம்பி யாருப்பா நீ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆள் வந்தது தெரிஞ்சதுமே அவனுடைய மூஞ்சை காட்டாம வேகமாக அங்கேருந்து ஓடி போய்ட்றான். உடனே இந்த ப்ரொஃபஸரும் அந்த போர்டில் வந்து பார்க்குறாரு. பார்த்து அவரு மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா 2 வருஷமா இவர் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண செம்ம நம்ம ஹீரோ ஒரே டைமில் முடிச்சிட்டான். ஸோ இப்போ போனது யாரு, அவனை விசாரிங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் வரான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி எனக்கு வேலை போயிருச்சுன்ற மாதிரி போய் சொல்கிறான். ஆனால் இவனே தான் வேலையை ரிசைன் பண்ணியிருப்பான். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல. எதுக்கு இவன் இந்த அளவுக்கு ஜீனியஸ்ன்றதை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறான்றது புரியலை. அதுக்கப்புறம் ஒரு பாரில் வந்து உட்காந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஒரு முடிக்காரன், என்னப்பா தம்பி பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண வந்துட்டியா, சரி ஓகே நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் தெரியுதான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்குறான். அதுவும் படிப்பு சம்பந்தமா. ஏன்னா இவன் ஒரு புத்திசாலி போல அதை காமிச்சிக்கிறான். சைடில் இருக்கிற இன்னொரு பொண்ணு இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் இப்போ முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னடா முடிக்காரா, உன்னுடைய கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ எல்லா பதிலையும் சொல்கிறான். அந்த முடிக்காரனே ஷாக் ஆகிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ சொல்கிறது எந்த புக்கில் அந்த கொஸ்டின் இருக்குது, எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஸோ மிரண்டு போன இந்த முடிக்காரன் அவனுக்கு அவமானம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ அந்த முடிக்காரங்கிட்ட கொஸ்டின் கேட்குறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியல. உடனே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, உன்னை மாதிரி ஆட்கள் காசு கட்டி யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஆட்கள், ஆனால் நான் யார் தெரியுமா, புக்கை மட்டுமே படிக்கிற ஆளு. ஸோ எங்ககிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட அந்த முடிக்காரனுக்கு அவமானம் ஆயிடுது. அங்கேருந்து கிளம்பிட. ஸோ இதெல்லாம் சைடில் இருந்து அந்த பொண்ணு பார்த்து இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அதனால ஹீரோ கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு ஹீரோவுக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்றா. அவ்வளோதான், ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போ அடுத்தது அங்கேருந்து வெளியில் போகலான்னு போகும்போது அந்த முடிக்காரனை பார்க்குறான். பார்த்த நம்ம ஹீரோ அவனை இன்னுமே வெறுப்பேற்றோன்றதுக்காக அவன்கிட்ட போய் ஃபோன் நம்பரை காமிச்சு, பாத்தியா அந்த பொண்ணை என்கிட்ட நம்பர் கொடுத்தா, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னுமே அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது நம்ம ப்ரொஃபஸரை காமிச்சா அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிய வருது. அதாவது இங்கே க்ளீன் பண்ண வேலையை பார்த்தோன்னா அந்த போர்டில் உள்ள எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ யார் என்ன பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயிங் இருக்கிறது வரைக்கும் எல்லாமே தெரிய வருது. அதனால நேராக கோர்ட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு நிறைய பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது போல். சண்டை போட்டது, கார் திருடினது அப்படின்னு நிறைய கேஸில் மாட்டியிருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே புத்திசாலி இல்லையா, அதனால எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துடுவான். ஆனால் இந்த வாட்டி அப்படி வெளியில் வர முடியாது. ஏன்னா இந்த வாட்டி போலீஸே அட்டாக் பண்ணிட்டான்ல. ஸோ ஜட்ஜுக்கும் தெரியும் நம்ம ஹீரோ வந்து ஆர்ஃபனில் வளர்ந்துருக்கிறான், அங்கே நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறான் அப்படின்னு எல்லாமே தெரிய வருது. இருந்தாலுமே நீ போலீஸ் அட்டாக் பண்ணியிருக்கிற, அதனால உனக்கு
இனிமேல் பெயில் கிடையாது, அப்படி பெயில் கிடைக்கணும்னா நீ $50,000 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ தான் ரொம்பவே கோவக்காரனாச்சே, அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அப்படியே சீன் கட்டாக இப்போ அடுத்தது நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வராரு. வேற யாரு, நம்ம ப்ரொஃபஸர் தான். ஸோ ஹீரோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால அந்த ஜட்ஜி கிட்ட மீட் பண்ணி பேசி இந்த மாதிரி ஹீரோவை என்னுடைய கஸ்டடியில் உங்களால் கொஞ்ச நாள் விட முடியுமா, அவனுக்கான ஃபைலை நானே பே பண்ணுறேன் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கி தான் இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ ஹீரோ கிட்ட உட்காந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பாருங்க ரொம்பவே தனாவாட்டா அவன் பாட்டுக்கு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு 2 கண்டிஷன். மொதல் கண்டிஷன் என்னன்னா, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், என் கூட சேர்ந்து மேக்ஸுக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்னன்னா நீ தெரபிஸ்ட்டை போய் மீட் பண்ணணும், ஏன்னா அதுக்கான அடிப்படையில் தான் அந்த ஜட்ஜி வந்து பெயில் கொடுக்க போறாரு போல. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஆனால் அவனுக்கு வேற வழியும் கிடையாது. இங்கேருந்து வெளியில் போகணுன்னா ஒரே வழி இந்த ப்ரொஃபஸரோடைய பேச்சை கேட்கறது தான். அதனால வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட அடுத்ததே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவை அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த போர்டில் வந்து ஒரு சம்மை வந்து எழுதி போடுறாரு. இதை வந்து நீ சால்வ் பண்ணி காட்டுன்ற மாதிரி. எதுக்குன்னா நம்ம ஹீரோ ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஏமாத்தி அங்கே எழுதி போட்டிருந்தானா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஜீனியஸ் ஆச்சு, அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடுறான். ஸோ இவரே மறந்து போய்ட்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஹீரோவை பாராட்டெல்லாம் செய்கிறாரு. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ வந்து தெரப்பி கிளாஸ் போய் ஆகணும். ஸோ நாளைக்கு தான் அந்த கிளாஸ்ன்ற மாதிரி இந்த ப்ரொஃபஸர் சொல்லிட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த தெரப்பிஸ்ட்டை பற்றி எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த தெரப்பிஸ்ட் வந்து புக் எழுதியிருப்பார் போல, அவருடைய புக்கை படித்து அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு வீக்னஸ் என்ன, அவருடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, அந்த தெரப்பிஸ்டோடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெனாவட்டா தைரியமாக உட்காந்துருக்கிறான். ஏன்னா அவரை பற்றி எல்லாமே தெரியும், அவர் எப்படி கொஸ்டின் கேட்பாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய மைனஸ் என்னன்னு எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, யார் எப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தானே பிடிக்கும், நீங்கள் எழுதியிருக்கிற புக்கை வச்சு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னதும் அவருக்கு இப்போ ரொம்ப அசிங்கமாக எடுத்து கோவப்பட்டுறாரு. இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேகமாக வெளியில் வந்துட இந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவனுக்குலாம் என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையாக போக சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. இப்போ அடுத்த ஹிப்னாட்டைஸ் பண்ணுற தெரபிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போக, ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் கற்று வச்சுருந்துருப்பான். அதனால அவர்கிட்ட ஹிப்னாட்டைஸ் ஆகாமல் பதிலுக்கு அவர்கிட்ட வெறியேற்றுற மாதிரி பேசி அவரையும் அசிங்கப்படுத்திட அவரும் டென்ஷன் ஆகிடுறாரு. இப்போ தான் இந்த ப்ரொஃபஸருக்கு புரிய வருது, நம்ம ஹீரோ இவர் நினச்ச மாதிரி சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது. அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அவருடைய பழைய ஃப்ரெண்டை ஒருத்தரை மீட் பண்ண போகிறாரு. ஸோ காலேஜ் படிக்கும்போது இந்த ப்ரொஃபஸர் இந்த தெரபிஸ்டோடைய ரூம்மேட் போல். இப்போ அந்த தெரபிஸ்ட் வந்து ஒரு காலேஜில் சைக்காலஜி ப்ரொஃபஸராக இருக்கிறாரு போல. அவர்கிட்ட தனியா கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கிறான், அவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, ஒரு ரேர் ஜெம்மும் கூட, அவனுடைய திறமையை பத்தி அவனுக்கு இன்னுமே தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்தியால இருந்து ஸ்ரீனிவாச ராமானுஜா அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருந்தார்ல, அவரே மாதிரி தான் இவனும் ரொம்பவே புத்திசாலி மேக்ஸ்ல. அவனை எந்த ஒரு தெரபிஸ்டாலையுமே ஹேண்டில் பண்ண முடியல, அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி அவனை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம தெரபிஸ்டும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்பவே புத்திசாலி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக, அவரும் பார்த்தீங்கன்னா சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோவையும் வர சொல்றாரு. ஸோ ஹீரோவும் உள்ள வந்து உட்காந்து பார்க்குறான், சுற்றி முற்றி பார்க்குறான். நம்ம தெரபிஸ்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஹீரோவை வாட்ச் பண்ணுறாரு, எதுவுமே பேசல. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு சுற்றியும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓ புக்ஸை படிக்கிறவங்களா நீங்களும் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம தெரபிஸ்டை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக கூலாக பதில் சொல்றாரு. நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இவர் இன்னுமே வெறுப்பேத்துறமே அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற டயக்ராமை பார்க்குறான். பார்த்துட்டு என்ன டயக்ராம் இது இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னதும் உடனே தெரபிஸ்டும் அது என் ஒய்ஃப் ஞாபகமாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தா கடலுக்குள்ளே யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்குது, ஏன் உங்கள் ஒய்ஃபை தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு என்னுடைய ஒய்ஃபை பற்றி எப்போதுமே தப்பாக பேசாத, அப்படி பேசினா உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட நம்ம ஹீரோவுக்கு இதான் வேணும். அதனால அவன் ஜாலியாக கூலாக வெளியில் போகிறான். ஸோ இதை பார்த்த ப்ரொஃபஸரும் ரைட்ரா இந்த தெரபிஸ்டாலையும் ஹேண்டில் பண்ண முடியல போல அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் என்னை மன்னிச்சிரு, உன்னையும் கஷ்டப்படுத்திட்டான் போல அப்படின்னதும், ஆனால் அந்த தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நாளையிலேருந்து அவனை ரெகுலராக வர சொல்லு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு எப்படியாவது நம்ம ஹீரோவை சேஞ்ச் பண்ணணுன்றது ஆசை. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது ஸ்கைலரை காமிக்கிறாங்க. அதான் இந்த பொண்ணை தானே நம்ம ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பொண்ணு கூட இப்போ டேட்டிங்லாம் வர ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னா இந்த பொண்ணு ரொம்பவே பணக்கார ஃபேமிலியை
சேர்ந்தவா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஆப்போசிட் இல்லையா, இருந்தாலுமே அவனை பற்றி பெருசாக எதுவுமே காமிச்சிக்கல. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் தெரப்பி செஷன் வருது. நம்ம ஹீரோ தெரப்பிஸ்ட்டை பார்க்க போக உடனே தெரப்பிஸ்ட்டும் நம்ம ஹீரோவை வெளியில் பார்க்கு கூட்டிகிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்டார்டிங்கில் உன்கிட்ட பயங்கர கோபமாக நடந்துக்கிட்டது, ரூடாக பிஹேவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னன்னா நீ வெறும் சின்ன பையன். இந்த சின்ன குழந்தைலாம் அவங்க என்ன பேசுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீயும். நீ என்ன பேசுகிற என்ன பண்ணுறன்றது உனக்கே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் உன்னுடைய முகத்தை புக்குக்கு பின்னாடி மறைச்சி வச்சிருக்கிற. புக்கில் படிக்கிறது மூலமாக நீ வெளிப்படுத்திட்டு இருக்கிற. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உனக்கு லவ்வை பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே அதுவும் புக்கில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் உனக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீ புக்கில் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம், ஆனால் அதுக்கான ஃபீலிங்ஸை வந்து உன்னை நிஜத்தில் தான் அனுபவிக்க முடியும். இப்போ வாழ்க்கையை பற்றி நீ புக்கில் படிக்கிறேன்னா நீ வாழ்ந்தால் மட்டும்தான் அதுக்கான இது உனக்கு கிடைக்கும். சும்மா புக்கில் படிக்கிறது மூலமாக உனக்கு எல்லாமே உனக்கு கிடைச்சிடாது. ஸோ நீ புக்கில் படிக்கிறது மூலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. இன்னுமே நீ ரியலாக வாழ ஆரம்பிக்கல, எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கிற. ஒருவேளை யாரையாவது நீ உண்மையாக லவ் பண்ணாலுமே அதுவும் புக்கில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையான சந்தோஷம், உண்மையான உணர்ச்சி எதுவுமே உன்னால் புக்கில் இருந்து எடுத்துட முடியாது. ஏன்னா யாரையுமே நீ உண்மைக்குமே அந்த அளவுக்கு நேசிச்சது கிடையாது. ஸோ என்னுடைய ஒய்ஃபை பற்றி சொன்னதுமே நான் உங்ககிட்ட கோவப்பட்ட உண்மை தான். ஏன்னா என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு. அவள் சாகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய கையை தான் பிடிச்சிருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என் கையிலே இறந்து போனா. ஸோ அந்த வழியை பற்றி எந்த ஒரு புக்லையும் உன்னால் பார்த்துட முடியாது, அதை அனுபவிச்சா மட்டும்தான் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணேன். அதனால தான் அவளை பற்றி சொன்னதுமே நான் அவ்வளோ கோவப்பட்டேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கண்ணை பார்த்து, உன்கிட்ட நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் ஒரு இன்டெலிஜென்ட்டும் நான் பார்க்கல. நான் உன்கிட்ட அரகண்டான ஒரு பயந்தாங்குழியான ஒரு சின்ன குழந்தைய தான் பார்க்குறேன். புரியுது நீ ஆர்ஃபனில் தான் வளர்ந்தன்றது. ஸோ அங்கே நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கன்றது எனக்கு புரியுது. ஆனால் எந்த ஒரு புக்கிலையும் அந்த மாதிரியான உணர்ச்சிகளை வந்து உன்னால் படிக்க முடியாது. ஸோ நீ யாருன்றது புக்கில் இருந்து கற்றுக்க முடியாது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோடைய மனசில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஈகோ மட்டும் கொஞ்சம் கூட குறையலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஏதாவது வேலை பார்த்தாகணும் இல்லையா, அதனால அவன் ஃப்ரெண்டு கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகிறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அவனுக்கு வந்து அந்த ஸ்கைலர் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். ஆனால் அந்த சைடு அந்த ஸ்கைலர் பொண்ணும் அட்டன் பண்ணதுமே அவகிட்ட பேச தைரியம் இல்லாமல் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ அடுத்த செஷன் வருது. நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, அந்த தெரபிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே டைம் போகுது ரொம்ப நேரம் ஆகியும் 2 பேரும் எதுவுமே பேசலை. ஸோ இதெல்லாம் நோட் பண்ண இந்த ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம தெரபிஸ்ட் கிட்ட, என்ன 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டதுமே நம்ம தெரபிஸ்ட்டும், ஆமாம் அப்படிதான் வச்சுக்கோங்க, ஆனால் நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டாக பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே டைமில் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் கூட சேர்ந்து அவருக்கான அந்த மேக்ஸ் ரிசர்ச்லையும் நல்ல கம்பெனி கொடுக்குறான். நிறைய மேக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறான். கண்டுபிடிக்காம இருந்த நிறைய இதையுமே கண்டுபிடிக்கிறான் போல. இதனால இந்த ப்ரொஃபஸரும் பயங்கரமாக ஷாக்காகிறாரு. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோடைய 4th செஷன் வருது. இப்போ கடைசியாக நம்ம ஹீரோ அவனுடைய சைலண்ட்ல இருந்து வெளியில் வரான். அதாவது இந்த தெரபிஸ்ட் கிட்ட பேசிக்கிறான். பேசிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் பேசுவேன்னு நினச்சி தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணுமோ லைட்டாக கேளுங்க, நான் வேணா முடிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம தெரபிஸ்ட் என்ன கேட்குறாருனா, உன்னுடைய லவ்வை பற்றி சொல்லு அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுடைய பேர் வந்து ஸ்கைலர். அவன் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவ தான். இருந்தாலுமே அவகிட்ட நான் நிறைய என்னை பற்றி நான் சொன்னது கிடையாது. அவகிட்ட ஃபோனில் பேசுறதுக்கு கூட எனக்கு வந்து தயக்கமாக இருக்கும். ஏன்னா என்னை பற்றி நிறைய தெரிஞ்சதுன்னா அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்ற ஒரு பயம் தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அனாதை அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவள் என்னை விட்டு போயிடுவா தானே. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் என்கிட்ட பேசாமல் போயிடுவா அப்படின்னதும் இதெல்லாம் கேட்ட நம்ம தெரபிஸ்ட்டும், இங்கே பாரு, இந்த உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒய்ஃபை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய ஒய்ஃபை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவகிட்ட ஒரு வித்தியாசமான ஹேபிட் ஒன்று இருந்துச்சு. அதாவது தூங்கும்போது சத்தமாக கொரட்டை விடுவா. ஒரு நாள் அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இந்த நாயே கதறி ஓடிடுச்சுன்னா பார்த்துக்கோயேன். இன்னும் சொல்ல போனால் அவள் கொரட்டை விடுற சத்தத்தில் திடீர்னு அவளே முழிச்சு பார்த்துறியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே, ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய ஒய்ஃப் இருந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆகுது. இன்னுமே அவளை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. அவகிட்ட இருந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டாலே போதும். அப்படிதான் நானும் என்னுடைய ஒய்ஃபும் மாற்றி மாற்றி ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் உனக்கும். உன்னுடைய ஸ்கைலரும் எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக இருப்பாளான்னு சொன்னால்
அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீயும் அப்படிதான், அதனால எதை நினச்சும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னதும் இவருடைய வார்த்தைகள் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஆமாம் நீங்கள் எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டதுமே நம்ம தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் அது முடியாது, ஏன்னா என்னுடைய ஒய்ஃபை வந்து நான் அவ்வளோ லவ் பண்ணேன், அவளுடைய இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு நினைக்க கூட என்னால் முடியல அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ நிறைய கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான் காதல் பற்றி. ஆனால் இந்த வாட்டி நம்ம தெரபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இல்லை டைம் முடிஞ்சிருச்சு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய்ட்றான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹீரோ தான் மற்றவங்களை அடித்து பத்துவான். ஆனால் இப்போ முறையாக இந்த தெரபிஸ்ட் வந்து டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைலர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை மீட் பண்ணி அவளை இன்னுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இவனை பற்றி எல்லாமே மறைச்சிட்டான். அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி உன்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லு அப்படின்னதும் இவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12 அண்ணன்கள் இருக்கானுங்க, நான் தான் கடைசி தம்பி அப்படின்னதும் உடனே 12 பேரா, அவங்க பேரை டக்குன்னு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா புத்திசாலியாச்சு, அப்படியே டான்னு ஒவ்வொரு பேரை யோசித்து சொல்லிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணால் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தெரபிஸ்ட்டுக்கிட்ட அடுத்த செஷன் வருது. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணதை நினச்சி வருத்தப்பட்டது கிடையாதா, ஏன்னா அவங்க உங்களை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி எந்த விஷயத்துக்காகையாவது நீங்கள் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கூட நான் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது அப்படின்னதும், அப்படியா, அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபை வந்து எங்கே மீட் பண்ணீங்க அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதும் இப்போ தான் இந்த தெரபிஸ்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஒரு முக்கியமான பேஸ்பால் மேட்ச் நடக்க போற அன்னைக்கு தான் இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மேட்ச். ஏகப்பட்ட மக்கள் அந்த பேஸ்பால் மேட்சை வந்து பார்க்க வந்தாங்க. அது ஒரு ஹிஸ்டரிக்கான மேட்ச். இப்போவும் கூட நீ அந்த மேட்சை பார்த்தா கூட உனக்கு புல்லரிக்கும். அந்த மாதிரியான ஒரு மேட்ச். அந்த மேட்சுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டம். நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு தூங்காமல் ஸ்டேடியத்தோடைய வாசல்லையே படுத்து கிடந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கு போனேன், பக்கத்தில் இருக்கிற பார்க்கு. அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணுடைய பேர் தான் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அங்கே நடந்த மேட்சை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது அவ்வளோ ஒரு த்ரில்லான மேட்ச். இந்த உலகமே அந்த மேட்சுக்காக கொந்தளிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே மேட்ச் எப்படி நடந்துச்சு தெரியுமா, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி அந்த மேட்சை பற்றி பயங்கர பிரம்மாண்டமாக சொல்ல நம்ம ஹீரோவே அதில் மூழ்கி போயிடுறான். அவனே எந்திரிச்சு சேரப் பண்ண ஆரம்பிச்சிடான். பயங்கரமாக இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு மேட்சை என்னால் பார்க்க முடியலையே, ஆனால் நீங்கள் போய் ஸ்டேடியத்தில் பார்த்துட்டீங்கல்ல, சூப்பருங்க அப்படின்னதும். ஆனால் நம்ம தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து ஸ்டேடியத்தில் அந்த மேட்சை வந்து பார்க்கல அப்படின்னதும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ எதில் பார்த்தீங்க? அதுவா, நான் அடுத்தது வீட்டில் போய் பார்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து நான்சியை பார்த்ததுக்கப்புறம் அந்த பார்லையே அவன் கூட தான் இருந்தேன் அப்படின்னதும் ஹீரோ மிரண்டு போய்ட்றான். அடா பாவி, அப்படி ஒரு சூப்பரான மேட்சை நீங்கள் ஒரு பொண்ணுக்காக மிஸ் பண்ணிட்டீங்களா? அதுவும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காத்துட்டு இருந்து வாங்கின அந்த டிக்கெட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா ஒரு பொண்ணுக்காக? ஆனால் அப்போ கூட அந்த பொண்ணுக்கு உங்களை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க? ஒருவேளை என்ன சும்மா வெறுப்பேற்றி பார்க்குறீங்களா அப்படின்னதும். ஆனால் நம்ம தெரபிஸ்ட் வந்து ரொம்பவே கூலா, உண்மைக்குமே நான் உன்னை வெறுப்பேற்றி பார்க்கல, நான் சொன்னதெல்லாம் உண்மை தான். நான் என்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தனோ அந்த செகண்டே நான் அவன் மேலே காதல் விழுந்துட்டேன். அவளை வந்து நான் இழந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவளை விட்டு விலகிடக்கூடாதுன்னு நினச்சேன். அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அவள் கூடவே இருந்து கடைசியில் அவளை கல்யாணம் பண்ணி 18 வருஷமாக அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இறந்து போயிட்டா. அவள் கூட இருந்த நாட்கள்லாம் எனக்கு காதல்னா என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த மேட்சை மிஸ் பண்ணதுக்கு என்றைக்குமே நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே கம்ப்ளீட்டாக உடஞ்சி போய்ட்றான், அமைதியாகிடுறான். ஏன்னா இந்த தெரபிஸ்ட் இப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் உருவாகுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய லவ்வரான அந்த ஸ்கைலர் பொண்ணு கூட இன்னுமே க்ளோஸ் ஆகிறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆனால் இப்போதுமே பார்த்தீங்கன்னா அவனை பற்றி எந்த ஒரு உண்மையுமே சொல்லலை. அதே சமயத்தில் இந்த ப்ரொஃபஸர் நம்ம தெரபிஸ்ட்டை மீட் பண்ணிட்டு என்ன கேட்குறாருனா, எப்படி போயிட்டு இருக்குது செஷன்லாம், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெரிய பெரிய கம்பெனி வந்து ஹீரோவுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணுறனா, உன்னுடைய செஷன் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ரிப்போர்ட்டில் எழுதி கொடு, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குன்ற மாதிரி எழுதி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாருனா, இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இப்போ அந்த பையனுக்கு தேவையானது டிகிரியோ மெடலோ வேலையோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவனுக்கு தேவையானது வேற ஒரு விஷயம். இப்போ நம்ம அவனை ப்ரெஷர் பண்ணால் கண்டிப்பாக அவன் வேற ஏதாவது முடிவு எடுத்துருவான், இல்லைனா இங்கேருந்து ஓடியே போயிடுவான். ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஆனால் இருந்தாலுமே இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது இல்லையா? அதனால அவனுடைய ஃப்ரெண்டை இவனே மாதிரி போய் அட்டன் பண்ண சொல்கிறான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி போயிட்டு அட்டன் பண்ணி
அங்க இருந்த காசை மட்டும் நைஸா எடுத்துட்டு வந்துடுறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய லவ்வரான ஸ்கைலர் கூட தான் பேசிட்டு இருக்கிறான். அப்போ ஸ்கைலர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நான் வந்து என்னுடைய ஃபியூச்சருக்காக இப்போ நான் கலிஃபோர்னியா போக போறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீயும் அங்க வந்துடுறியா? ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலாம் அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு ரெடி ஆகல. நம்ம ஹீரோ என்னதான் ஸ்கைலரை வந்து அவ்வளோ லவ் பண்ணாலுமே இன்னுமே அவனுடைய மனசுக்குள்ள அவனுடைய பழைய வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்குது. அவனுடைய ஓன் இன்செக்யூரிட்டிஸ்ல அவன் வந்து ட்ராப் ஆயிருக்கிறான். அதாவது உண்மை தெரிஞ்சா இவன் என்ன கஷ்டப்படுத்திடுவாளோ, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு ரிச் காய் வந்தா இவன் என்ன விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு இவனே நினைச்சிட்டு என்ன பண்றானா இவனே சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஸ்கைலர் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது போல, நல்ல பொண்ணு தான். அவன் பாத்தீங்கன்னா, இங்க பாரு, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பொய் சொல்லியிருக்கிற, இன்னும் சொல்ல போனா உனக்கு 12 அண்ணன்ற மாதிரி என்கிட்ட பொய் தானே சொன்னேன், உண்மையை சொல்லு, ஆனா என்னதான் இருந்தாலும் நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன் அப்படின்னதும். ஆனா இது வந்து இன்னுமே நம்ம ஹீரோவை ட்ரிகர் பண்ணிடுது. அவன் கோவத்துல, ஆமா உண்மைதான், எனக்கு ஃபேமிலின்னு எதுவுமே கிடையாது, நான் ஒரு அனாதை தான், அனாதைகள்லாம் இருக்கிற ஒரு ஆர்ஃபன்ல தான் நான் வளர்ந்தேன். அங்க இருக்கிறவங்க என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? சிகரெட் எல்லாம் பிடிச்சி என் மேல தான் வச்சு அணைப்பாங்க, என்னை பெல்ட்டால அடிப்பாங்க, கம்பியால அடிப்பாங்க, ரொம்பவே கொடூரமா அடிப்பாங்க, அதோடைய காயங்கள் தான் இன்னுமே என்னுடைய உடம்புல இருக்குது அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் எவ்வளோ சமாதானப்படுத்த வராங்க, இல்ல ஒண்ணு இல்லைன்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாக்கி, இப்ப நான் சொல்றேன், உன்னை நான் லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து வெளியில போயிட. இங்க நம்ம ஸ்கைலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ வந்து கோவத்துல அங்கிருந்து வந்ததுனால அவனுடைய பர்சனல் லைஃபும் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ரொம்பவே இன்னுமே ஆக்ரோஷமாகறான். இன்னும் சொல்ல போனா அந்த ப்ரொஃபஸர் கூடயே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். கடைசியில் நான் உங்களுடைய ரிசர்ச்சுக்கெல்லாம் வரப்போறது கிடையாது, உங்க கூட சேர்ந்து நான் வேலை பார்க்க போறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவர் கூட சண்டை போட்டுடுறான். ஸோ என்னதான் சண்டை போட்டாலுமே நம்ம ஹீரோக்குள்ள அதிகமான திறமை இருக்குல்ல, ஸோ அந்த திறமை மூலமாவே நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது. அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து வருது. இந்த மாதிரி நீங்க மேக்ஸ் ஜீனியஸ்னு கேள்விப்பட்டேன், நீங்க எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த நிறைய கோடெல்லாம் டீகோட் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னுடைய கடைசி செஷன் முடிஞ்சதுமே நான் இதுக்கான பதில் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம தெரப்பிஸ்ட்டை தான் மீட் பண்ண வரான். அப்போ நம்ம தெரப்பிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய உண்மையான மனசை யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதே கிடையாது, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டன்றதையும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. ஸோ உன்னுடைய ஆள் மனசுக்குள்ள நிறைய இதை புதைச்சி வச்சிருக்கிற, அதெல்லாம் எப்போ நீ வெளியில் கொண்டு வர போகிற, அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் நார்மல் லைஃப்பை வாழ முடியும். ஸோ உன்கிட்ட யாராவது க்ளோஸாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான் தான், ஆனால் ஒருத்தனை நீ அடிக்க சொன்னால் அவன் போய் அடிப்பான், ஆனால் அதையும் தாண்டி உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டவன் அவனான்னு கேட்டியனா கண்டிப்பாக அது கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ, அப்படின்னா என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிலாசபருடைய பேரெல்லாம் சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்ட தெரப்பிஸ்ட்டும், அவங்களாம் செத்து பல வருஷம் ஆகுது, அவங்களுடைய பேரை சொல்லி நீ ஏமாத்த பார்க்குறியா, சரி ஓகே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு என்ன பண்ணுறது தான் ஆசை அப்படின்னு கேட்டதுமே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தானே, ஆனால் இந்த கொஸ்டினுக்குமே நம்ம ஹீரோ கிட்ட ஆன்சர் இல்லை. உடனே நம்ம தெரப்பிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, உன்கிட்ட கடவுளே உனக்கு கொடுத்த வரம் இருக்குது, அந்த டேலண்ட் எல்லாத்துக்குலாம் கிடைக்காது, ஆனால் நீ அதை ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக நிறைய லேபர் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான லைஃப்பை நீ தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இப்போவுமே நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. அதனால இவன் பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அதான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய மைண்டை கொலாப்ஸ் பண்ணுறது. ஆனால் இந்த வாட்டி தான் நம்ம தெரப்பிஸ்ட் வந்து உஷாராயிட்டாரு. ஸோ அவர் எந்திரிச்சு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமாக அந்த ரூமை விட்டு வெளியில் போ, இல்லைனா என்னையே நீ குழப்பிடுவே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவனுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இடையில ரெஸ்ட் எடுக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு சக்கி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நண்பா, உனக்குன்னு வாழ்க்கையில் நிறைய சான்ஸ் கிடைக்குது, உண்மையை சொல்ல போனால் அதுக்கு நீ சரியான ஆளு தான், ஆனால் என்ன வருத்துக்க நான் எதுக்குமே சரி கிடையாது, எனக்குன்னு எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது, ஆனால் உனக்கு நிறைய டேலண்ட் வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, இங்கே வந்து உன்னுடைய டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுற, ஸ்லோவாக உன்னுடைய கரியரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் நீ உனக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணணும், உன்னுடைய லைஃப்பை நீ இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே பாரு, நீ பிடிவாதமாக இருக்கிறதுனால தான் நிறைய இதை லாஸ் பண்ணுற, அது உனக்கு மட்டும் லாஸ் கிடையாது, எங்களுக்கும் லாஸ் தான், நீ நல்ல நிலைமையில இருந்தால் தான் எங்களுக்கும் அது நல்லது, அதனால வரப்போகிற வாய்ப்பை எதையும் விடக்கூடாது சரியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சக்கி வந்து இப்போ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறான். ஸோ இது வந்து நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ப்ரொஃபஸரை காமிச்சா, அவர் வந்து நம்ம தெரப்பிஸ்ட் கிட்ட பயங்கர கோவமாக பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து என்னுடைய ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டான், என் கூட மேக்ஸுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான், இனிமேல் அவன் எனக்கு தேவை கிடையாது, என்னையும் எப்படி பண்ணிட்டான்ல, ஸோ நீ அவனை பற்றி தப்பாக எழுதிடு, அவன் ஜெயிலுக்கு போகட்டும் அப்படின்னதும்
இதை கேட்ட தெரபிஸ்டும் ஷாக் ஆகுறாரு. இல்லை, அது என்னால் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, அவன் சின்ன வயசில் ஒரு கொடூரமான ஒரு ட்ராமாக்குள்ளே இருக்கிறான். நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறான். அவனுடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட காயங்கள், ஏகப்பட்ட தழும்புகள் இருக்குது. அதனால தான் அவன் யாரையுமே இது வரைக்குமே நம்பல. அவன் ஏன் இப்படி இருக்கான் தெரியுமா? ஏன் தெரியுமா யாரையுமே அவன்கிட்ட க்ளோஸ் ஆக விட மாட்டான்? ஏன்னா அவங்க அவனை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இது நாள் வரைக்கும் அவன் நம்பின ஆட்கள் எல்லாருமே அவனை கடைசியில் காயப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க. அதனால தான் இப்போ நான் உன்னையும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ அவன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். யாராவது அவனை விட்டு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா அவனை காயப்படுத்துறதுக்கு முன்னாடியோ இவன் முதல்ல அதை பண்ணிட்டான். இவன் முதல்ல அவங்கள விட்டு போயிட்டு அவங்கள காயப்படுத்திட்டான். ஏன்னா அப்போ தான் இவன் சேஃபாக இருக்க முடியும்னு இவன் நம்பிக்கிறான். அதனால தான் என்னமோ 20 வருஷம் இவன் தனிமையிலேயே இருந்திருக்கிறான். யாரையுமே நம்ப மாட்டான். ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ண மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இவனுக்கு க்ளோஸாக இல்லை. அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான். இவன் யாரையாவது போய் அடிச்சுட்டு வர சொன்னால் மட்டும்தான் அடிச்சுட்டு வருவாங்க. இவனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு கிடையாது தான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை தான் இவனும் விரும்புகிறான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். இவனுடைய கரியரை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும் தான் நீ நினச்ச. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவனுக்கு அவன் நம்பிக்கை வைக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அவன் மனசை அவன் சொல்கிறதுக்கான ஆளை வந்து அவன் நம்பணும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ வெளியில் நின்று கேட்டுட்டு தான் இருக்கிறான். அவனுடைய மனசுக்குள்ளே இப்போ ஒரு சந்தோஷம் வருது. நமக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரேன்ற மாதிரி சந்தோஷப்படுறான். உடனே டக்குன்னு கதவை திறந்துட. ஸோ இவனை பார்த்ததுமே ப்ரொஃபஸரும் அங்கேருந்து அப்படியே எதுவுமே பேசாமல் போய்ட்றாரு. ஸோ இதுதான் நம்ம ஹீரோடைய கடைசி செஷனும் கூட. அதனால நம்ம தெரபிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோடைய அந்த கோர்ட் கேஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் நம்ம ஹீரோடைய உடம்பை காமிக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட தழும்புகளாக இருக்குது. ஸோ இதை பார்த்து வருத்தப்பட அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறானா, இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டதுமே அவரும் இப்போ ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், என்னுடைய அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக், ரொம்பவே கொடூரமானவர். வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு யாரையாவது அடிக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் உடனே நான் அவருக்காக போய் அடி வாங்குவேன். ஏன்னா அவர் அம்மாவையும் அடிச்சிடக்கூடாது, என்னுடைய தம்பியும் அடிச்சிடக்கூடாதுன்றது தான் நான் நினச்சி பயப்படுவேன். அதனால நானே எல்லா அடியுமே வாங்கிப்பேன் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோவும் அதே தான் எனக்கும். என்னுடைய ஆர்ஃபனேஜில் ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் ரொம்பவே கொடூரமானவர். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெல்ட்டு, ஒரு ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு கம்பி, இந்த 3ஐயும் டேபிளில் வச்சுட்டு எதை வச்சு ஒன்று அடிக்கணும்னு கேட்பாரு. அப்படின்னதும் ஒன்று நம்ம தெரபிஸ்ட்டும் நான் வந்து கண்டிப்பாக பெல்ட்டை தான் சூஸ் பண்ணியிருப்பேன், நீயும் அதானே அப்படின்னதும் இல்லை, நான் அந்த இரும்பு கம்பியை சூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் அவருடைய எல்லா கோவத்தையும் என் மேலே காமிப்பார், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தெரபிஸ்ட்டும் சரி ஓகே, உன்னுடைய ஃபைனல் ரிப்போர்ட்டை நான் எழுத போகிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, என்ன எழுத போகிறீங்க, நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன்னு எழுத போகிறீங்க, நான் ஜெயிலுக்கு போக போகிறேன் அதானே. ஸோ எப்படி எழுத போகிறீங்க, அட்டாச்மெண்ட் டிசார்டர் எழுத போகிறீங்களா, இல்லைனா இவனுடைய மனநிலை சரியில்லைன்னு எழுத போகிறீங்களா, எப்படி எழுத போகிறீங்க சொல்லுங்கள், கேட்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டே தெரபிஸ்ட்டை கேட்க. ஆனால் இந்த தெரபிஸ்ட் மெதுவாக நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நான் சொல்கிறத நல்லா கவனி, இங்கே பாரு, இது நாள் வரைக்கும் நடந்ததில் உன் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, நீ எதையும் போட்டு உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்காத அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம தெரபிஸ்ட்டுக்கு நல்லா தெரியும் இப்போ ஹீரோ கடைசியாக நம்பி இருக்கிறது இந்த தெரபிஸ்ட்டை மட்டும் தான்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் ஹீரோ எப்படியாவது அள வச்சிடலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. அவனுடைய மனசில் உள்ள அந்த காயத்தெல்லாம் வெளியில் கொண்டு வராரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம தெரபிஸ்ட்டும் அவன்கிட்ட கம்ஃபர்ட் பண்ண போகிறாரு. ஆனால் தெரபிஸ்ட்டை ஹீரோ தள்ளி விட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நம்ம தெரபிஸ்ட் மெதுவாக அவனுடைய பக்கத்தில் போக அப்படியே கட்டி பிடிக்க போகிறாரு. அதுக்குள்ளே அவன் வேகமாக கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுடைய அந்த மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த காயங்கள் எல்லாமே இப்போ வெளியில் வருது. இவன் எதிர்பார்த்தது இதுதான். அவனுடைய காயங்களை யாருக்கிட்டையாவது சொல்கிறதுக்காக, ஒரு அப்பாவுடைய பாசத்துக்காக தான் அவன் ஏங்கிட்டு இருந்தான். இப்போ அது நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால பயங்கரமாக கதறி கதறி அழுகிறான் நம்ம தெரபிஸ்டோடைய ஷோல்டரில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் நார்மல் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் புதுசாக வேலைக்கு போக போகிறேன் என்னுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னதும் உடனே தெரபிஸ்ட்டும் சரி ஓகே, உன்னுடைய லைஃப்பை இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். ஸோ நானும் ஒரு வெக்கேஷனுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆஃபீஸோடைய நம்பர் மட்டும் கொடுக்க உடனே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு நின்று அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறான். அவனுடைய மனசுல இருந்து இப்போ சொல்கிறான், கம்ப்ளீட்டாக மாறிட்டான் இல்லையா. இவரும் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபியூச்சருக்காக குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வேலைக்கு போக போகிறான். அதுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்காக ஒரு பழைய காரை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு சந்தோஷமாக நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். ஆனால் காரை எடுத்துகிட்டு கிளம்புனவன் நேராக நம்ம தெரபிஸ்டோடைய வீட்டுக்கு தான் வரான். அங்கே அவருக்காக ஒரு நோட்ஸை வந்து எழுதிட்டு போகிறான். அந்த நோட்ஸில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வந்து என்னுடைய வேலைக்காக போகலை, என்னுடைய பொண்ணை தேடி போகிறேன். நான் எந்த பொண்ணை அதிகமாக லவ் பண்ணணும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறேன். அவளை நான் இழக்க விரும்பலை. எப்படி நீங்கள் உங்களுடைய
உங்களுடைய காதலுக்காக அந்த லெஜெண்டரி கேமையே ஸ்கிப் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வேலையே எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய லவ் இழந்துடக்கூடாது, அதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து கிளம்புறான். அப்படியே நம்ம ஹீரோ போறதை காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ வேலை எப்போ வேணாலுமே கிடைச்சிக்கும், ஆனா அவன் உண்மையா லவ் பண்ண பொண்ணை அவன் இழந்துட்டான், அவன் கிடைக்க மாட்டான்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய பொண்ணை தேடி போறான். ஸோ எப்படி இருந்துச்சு படம்? செமையா இருந்துச்சுல்ல? அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.